அப்ப பெற்றாருக்கு நான் சொல்லக்கூடியது, பிள்ளைகளை உணர வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு படிப்பில விருப்பத்தை உண்டு பண்ணுங்கள். விரும்பினால்தான் ஒரு காரியத்தை இலகுவாக செய்யலாம். நீங்க நினைக்கிறீங்களா, விவசாயம் செய்கிறார்கள், கஷ்டமான வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள், உயர்ந்த இடத்தில் எல்லாம் வேலை செய்கிறார்கள், கஷ்டமான வேலை, இரும்பை அடித்து இரும்பை உருக்கி நெருப்புக்குள்ள வேலை செய்கிறார்கள். அப்ப அவர்கள் எல்லாம் அந்த கஷ்டமான வேலைகளை செய்ய இலகுவான வேலை செய்கிறவன் இலகுவாக செய்கிறான், கஷ்டமானவன் கஷ்டம் இல்லையே. அவனவன் விரும்புறதை பொறுத்து அது இலகுவாக இருக்கும். ஒரு அலுவலகத்தில ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறான், அவன் ஈஸியா ஏசி போட்டு அறைக்குள்ள இருந்து வேலை செய்தாலும், ஒரு விவசாயி வயல் தோட்டத்துல நல்ல கடும் வெயிலுக்கு வெப்பத்துக்கு கொத்தி கொண்டிருந்தாலும், இவ ரெண்டு பேரும் விரும்பி செய்தால்தான் அந்த வேலை இலகுவாக தெரியும். அத இந்த அக்கௌண்டன்ட் ஏசி ரூம்ல இருந்து கொண்டும் அதை கஷ்டம் நினைப்பானா இருந்தால் அவனுக்கு அது கஷ்டம்தான், அங்கே அந்த வேலை இல்லை. அப்ப நாங்க இதை விரும்பி செய்கிறோமோ அதுதான் தொழிலுக்கு. நீங்க இதை படித்திருப்பீர்கள், அதாவது பாட புத்தகங்களே இருக்குது உங்களுக்கு. எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு விடயத்தையும் எவனவன் விரும்பி செய்கிறானோ அதாவது அவனுக்கு இலகுவாக இருக்கும். இப்ப நான் இந்த படிப்பிக்கிறத விரும்பி செய்கிறேன், அப்ப எனக்கு அது இலகுவாக இருக்கின்றது, சந்தோஷமாகவும் இருக்கின்றது, மன நிறைவாக. இப்ப நான் கற்பிப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, எனக்காக, என்னுடைய மன சந்தோஷத்துக்காக. எனக்கு சந்தோஷமான காரியம். ஐயோ, குழந்தைகளுக்கு அறிவூட்டுறனே இப்படி கிடைப்பது அரிய சந்தர்ப்பம். கிட்டத்தட்ட 100 பிள்ளைகள் இப்ப பங்கு பெற்றுங்க. அப்ப இந்த 100 பிள்ளைகளுக்கும் கற்பிப்பதுன்றது ஒரு பாக்கியம் தானே. இது கடவுளாலே எங்களை தரப்பட்டது. அப்படி நாங்க விரும்பி செய்தால் அது இலகுவாக இருக்கும். அதே போல மாணவ செல்வங்களை நீங்கள் படிக்கிறதை விரும்பி படியுங்கள் என கூறிக்கொண்டு, நான் இப்ப எங்களோட படிப்புக்குரிய பயிற்சித்தாள் நாங்க